கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஊராட்சிக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோட்டை தெரு, ராஜவீதி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து குடிநீர் பிரச்சினை இருந்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஊராட்சியில் கோட்டை தெருவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 குடும்பத்துக்கு மேல வசிக்கிறாங்க. இவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக வந்து ஒரு 10 லிட்டர் டேங்க் கட்டி தண்ணி விடுறாங்க. இது சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஜீவன் ஜல் திட்டம்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டாந்து பைப் லைன் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பைப் லைன்ல தண்ணியே வரதில்ல. தண்ணி வராம ஏகப்பட்ட மக்கள் வந்து போராட்டம் பண்ண பின்னால ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வருது, இல்ல 2 டைம் பெடிஷன் கொடுத்தாலும் போராட்டம் பண்ணாலும் மாவட்ட ஆட்சியர் பண்ணாலும் உடனே வந்து அந்த தண்ணி வந்து 10 நாள் வருது. அதுக்கப்புறம் நிரந்தர தண்ணி வரதில்ல. அதே போல பார்த்தா அந்த டேங்க் வந்து கோட்டை வீதியில இருக்கு. இதுக்கு டேங்குக்கு வந்து மோட்டர் வந்து டைனேஜ் சாக்கடை கால்வாய்க்கு நடுவில் இருக்கு. இப்போ இன்ஃபெக்ஷன் ஆகுது. அந்த நடுவில் வந்து தண்ணி கலந்துக்கு போறதுனால வந்து குழந்தைகள் முதல் பெரியவர் வரை வந்து சளி காய்ச்சல் வருது, ஸ்கின் ப்ராப்ளம் வருது. டாக்டர் டீம் வந்து ஸ்கீம் இது செக் பண்ணி போனாங்க, முகாம் போட்டு அவங்களா ஊசி கால் போட்டு தண்ணி ஃபால்ட் தான் சொல்லிட்டே போனாங்க. இது மனுவுக்கு வந்து வீடியோ வந்து கண்டுக்கல, வந்து செய்யறோம் போறோம் வரோம் போங்கன்றாங்க. அதோடு சரி, மாவட்ட ஆட்சியரும் வந்து உடனடி நடவடிக்கை சொன்னாரு. அது கூட மதிக்காம அமைதியா இருக்கிறாங்க. வேற வந்து மேல ஒண்ணு நல்லா இருக்குங்க. அது வந்து 450 அடி பிளஸிங் பண்ணிருக்கு. குடிக்கிற தண்ணி இருக்கு. அதுதான் நாங்க வந்து என்ன சொன்னா, தலைவர் மோட்டர் கட்டிட்டு போற முன்னிக்கிற பஞ்சாயத்து நிர்வாகிங்க இப்ப வந்து அதுல புது மோட்டர் போட்டு கலெக்ஷன் கொடுத்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. குடிக்கிற தண்ணியா இருக்கு, உப்பு கறிக்கு நல்ல குடிக்கிற தண்ணி இருக்கு, குடிக்கலாம். போர் தண்ணி நல்ல தண்ணியா இருக்கு. இதை வந்து நாங்க எவ்வளவு முறை மனு கொடுத்தாச்சு. அது கல்லாங்குத்து புறம்போக்குல இருக்கு. பக்கத்துல பட்டாலேண்ட் இருக்குது. பட்டாலேண்டுக்கிற பக்கத்துல இருக்கிற இது வந்து அவன் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கிறான். இது வந்து நாங்க வந்து பல முறை வந்து இந்த கல்லாங்குத்து புறம்போக்கு தாசில்தார் இது கொடுத்தாச்சு. இதை மாத்தி கொடுக்க சொன்னா இவங்க வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி நிக்கிறாங்க. அது மாத்தி கொடுத்தாக்க அந்த பகுதி மக்களுக்கு சுத்தமா சுகாதாரமா தண்ணி கிடைக்கும். இப்ப தண்ணி வராதனால நீங்க எங்க போய் எடுக்கிறீங்க தண்ணி? நாங்க பின்னால டேங்க் இருக்குது, அதுல போய் தான் எடுக்கிறோம். அது சுத்தபத்தமா இல்ல. இந்த டேப் எல்லாம் போட்டு அடைச்சு வச்சுக்கிறாங்களா? எவ்வளவு நாள் மாதிரி இருக்கு? 1 வருஷமா இருக்குது. 1 வருஷத்துக்கு மேலதான் ஆச்சு. நாங்களும் எத்தனையோ போய் சொல்லிட்டோம், தண்ணி வரல சுத்தமா வந்து பாருங்கன்னா வர்றதே இல்லை. யாருமே வர்றதில்ல, கண்டுக்கவும் மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு செலவாகுது? எவ்வளவு டேங்க்? 250 ரூபா ஒரு டேங்க். 3 நாளைக்கு தான் அது வருது. பிள்ளை குட்டிக்கு இருந்தா 1 நாளைக்கு தான் வரும். அது துணிமணி குளிச்சதான், அவ்வளவுதான். நடவடிக்கை எடுக்காத பொசிஷனுக்கு என்ன செய்ய போறீங்க? நடு ரோட்ல நின்று போராட்டம் பண்ண கூட அப்ப கூட அவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே. நாங்க என்ன செய்யறது? அதிகாரிங்க வந்து இங்கெல்லாம் பாத்து போறாங்க. அதிகாரிங்க வரல, யாரும் வரல. ஏதாவதுனா தான் வராங்க, போயிடுறாங்க. வந்து அப்படியே ரோடு பேர் பார்த்துட்டு அப்படியே சுத்திட்டு போயிடுறாங்க. அந்த பின்னால எல்லாம் தண்ணி நல்லா வருது. அங்கெல்லாம் அப்படியே 2 வீட்டுக்கு அப்படியே மரத்துக்கெல்லாம் பாயிறாங்க. இங்க மரத்துக்கு ஊர்ல வீட்டுக்கு புழகத்துக்கே இல்ல. நானும் பிறந்ததுல இருந்து இங்க 35 வருஷமா ஒரே இதுல இருக்கோம். ரொம்ப தண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். விலைக்கு வாங்கி தான் டேங்க் ஏற்றி ஒரு பசங்க படிக்கிற பசங்கனால போய் தண்ணி எடுக்கவும் முடியல எங்களால. குடிக்கிற தண்ணிக்கும் ரொம்ப தூரம் போய் தான் 1 குடம் 2 குடத்துக்கும் குடிக்கிற தண்ணிக்கு போயிட்டு வரோம். இந்த வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படும். டைனேஜ்ல இருந்து தண்ணில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். தண்ணி தற்காலிகமா சும்மா வந்து போராட்டம் பண்ணிட்டு வந்து ஒரு 10 நாள் மட்டும் தான் தண்ணி வருது. அது மேல தண்ணியே வர மாட்டேங்குது. நாங்களும் எவ்வளவோ பேர் சொல்லி பார்த்துட்டோம். குடிக்கிற தண்ணிக்கு கஷ்டப்படும், உப்பு தண்ணிக்கு கஷ்டப்பட்டுக்கிறோம். எங்களால விலை கொடுத்து வாங்குற அளவுக்கும் எங்களுக்கு வசதி இல்ல. அவ்வளவு சம்பாதனமும் இல்ல. பசங்களை படிக்க வச்சுக்கிட்டு எங்களால எதுவும் பண்ண முடியல. விலைக்கு வாங்குறதும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்களுக்கு இது ஒரு முடிவு பண்ணி அரசாங்கத்துக்கு பண்ண சொல்லுங்க. தற்காலிகமா பண்ண வேண்டாம். எங்களுக்கு காலம் ஃபுல்லா எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லாம இருக்கணும். அவ்வளவுதான்.